தாய்மாமன் படத்துல நானும் கவுண்டமணியன்னு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்போம். மீனா அந்த படத்துல என் முறை பொண்ணு என்ன பயங்கர கோபமா திட்டுறதுக்காக வரணும். வந்த உடனே ஷார்ட்ல வந்து அவங்க தான் டைலாக் பேசணும். நானும் கவுண்டமணி அண்ணன் தான் எழுதி கொடுத்தது பேசுறது இல்லையா, சொந்த சரக்கு தானே. மீனா கோபமா வந்து நின்னொன்னே நான் கவுண்டமணி அண்ணன் கிட்ட மாமா எனக்கு அந்த போமா வேணும் மாமா அப்படின்னு. கவுண்டமணி என்ன அவங்க அப்பங்கிட்ட கேட்டு வாங்கி தரேன் அப்படின்பாரு. இதை கேட்டோன்னு மீனா சிரிக்க ஆரம்பிச்சு டேக்கு போது சார் என்ன சார் இப்படி என்ன சிரிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மீனா இந்த மாதிரி பிரபு சார் கார்த்திக் சாருக்கெல்லாம் ஷார்ட்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். அது ஒரு டேக்கில் நாங்களும் ஒரே டேக்கில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். 7 டேக் ஆயிரும். விழுந்து சிரிச்சாங்க. இவரும் கவுண்டமணி சாரும் சேர்ந்தாங்கன்னா அந்த செட் எனக்கு வந்து ஷார்ட் இல்லாதப்பெல்லாம் நான் உட்காந்து புக்ஸ் ஏதாவது படிப்பேன் அந்த மாதிரி தான். ஸோ என்னை புக்கு படிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காகவே பக்கத்துலேயே உட்காந்து அவங்க பேசுவாங்க காமெடி. எனக்கு இதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அதே மாதிரி இப்போது இது ஓகே, நம்ம வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது ஷார்ட்ல வந்து நம்ம எல்லாம் ரிஹர்சல் பண்ணி நம்ம ஒன்று நினச்சிட்டு போனால் அங்கே வேறு மாதிரி ஏதாவது சொல்லும் போது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். சிலதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் கேட்கும் போது டக்குன்னு சிரிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டுக்கு அங்கே போய் நிற்கும் போதெல்லாம் அதுதான் ஞாபகம் வரும். சிரிச்சு மை காட், ஐ யூஸ் டு லாஃப் அ லாட் ஆக்சுவலி. எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதே மனசில் இருக்கும், அது நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அதே மாதிரி கார்த்திக் சார் இவங்க சத்யராஜ் சார், அப்புறம் பிரபு சார், ஐயோ இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இட் இஸ் லைக் ஹிலேரியஸ். த ஹோல் செட் வில் பி இன் ஸ்பிளிட்ஸ் அந்த மாதிரி. அந்த படம் பண்ணும்போது அவரு சொன்னார், உங்களுக்கு என்னை விட அஜித் தானே ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் என் கூட படமே பண்ணல, அவரோட தான் நீங்கள் 2-3 படம் பண்ணீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ விஜய் உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்தில் நான் எவ்வளோ பிஸியாக இருந்தேன்னு, எனக்கு சுத்தமாக டேட்ஸ் கொடுக்க முடியல. ஸோ பீயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் தெரியும் சும்மா கேட்டேன். பட் அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து உங்களை வந்து உங்கள் அம்மா அந்த மாதிரி எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்க்கும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஓப்பனிங் நைனிகாக்கு தளபதியோட படம், அட்லியோட டைரக்ஷன் அண்ட் தானு சாரோட ப்ரொடக்ஷன். நீங்கள் வந்து இந்த தடவை அம்மாவா வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. எப்படி இருந்தது அந்த ஒரு மூமெண்ட்? இட் வாஸ் லைக் அ மிக்ஸ்ட் ஃபீலிங். ஒன்று வந்து ஒரு பக்கம் டெஃபினட்டாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஏன்னா நான் எப்பவுமே ஷூட்டிங் போனால் நான் தான் ஹீரோயின், நான் மட்டும்தான் இருப்பேன், என்னை சுற்றி தான் எல்லாம் நடக்கும். இது வந்து குழந்தையா போகும்போது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட், நான் எப்படி இருக்கணும், எனக்கு இட் வாஸ் லைக் லிட்டில் confusing and of course நான் இன்னைக்காக வந்து முன்னாடியே அந்த டயலாக் எல்லாம் வாங்கிட்டு ஐ யூஸ் டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவேன் சொல்லி கொடுத்து. பட் நல்லா இருந்தது. இட் வாஸ் அப்புறம் ஜாலியாக இருந்தது.